Draw the cross-sectional view of the human heart and label the parts. A good test not necessarily all the qualities, but it is more important to have 3 என்னென்ன வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நான் 100 கொஸ்டின் கொடுத்தேன் அப்படிங்கிறது மேட்ராக இருக்கக்கூடாது. அந்த 100 கொஸ்டின் எவ்வளோ வேலிடாக இருக்குது, ரிலையபிளாக இருக்குது, அப்ஜெக்டிவிட்டியாக இருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ அது ஒரு குட் டெஸ்ட்டுன்னு அர்த்தம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் ஃபேர்னஸ் இன் அசஸ்மெண்ட். பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வர வர என்ன பண்ணுறாங்க, பேப்பரை மார்க் பார்த்திங்கன்னா கூட போடுறது, குறைச்சி போடுறது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அசஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், ஃபேராக இருக்கணும். ஓகே, மீனிங் a fair assessment is one in which all students are given equal opportunities. எல்லா குழந்தைங்களுக்கும் ஈக்குவலாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு தகுந்த ஃபேரான மார்க்கை நீங்கள் போடணும். வித்தவுட் எனி பார்ஷாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன் எதாக இருந்தாலும். டெமான்ஸ்ட்ரேட் வாட் தே நோ இப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, லாம் 1995 சொல்லியிருக்கார். ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் டு மேக் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் ஃபேர். என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் அப்போ எடுக்கலாம், ஃபேராக ஒரு எவாலுவேஷன் பண்ணணும், ஃபேராக மார்க்ஸ் போடணும் அப்படின்னா 7 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. டு மேக் ஆர் அசஸ்மெண்ட் மெத்தட் ஆஸ் ஃபேர் அஸ் பாசிபிள். அப்போ எவ்வளோ தூரம் நம்மளால் ஃபேராக மார்க்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கொடுக்கலாம். ஹேவிங் கிளியர்லி ஸ்டேட்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ். லேர்னிங் அவுட்கம்ஸ் இது தான். நீ ஸ்டெப்பு போட்டினா ஸ்டெப் மார்க் கொடுப்பேன், ஸ்டெப்ஸு இல்லைன்னா ஸ்டெப் மார்க்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம கிளியராக நம்ம சொல்லிடணும். ஓகே, லேர்னிங் அவுட்கம் இப்படி இருக்கணும். வாட் ஆர் டாட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அலோன் ஷுட் ஃபைண்ட் பிளேஸ் இன் அசஸ்மெண்ட். ஒரு கொஸ்டின் கேட்குன்னா அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்தெல்லாம் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபேர் கிடையாது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபேராக இருக்கணும். யூஸ் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் அண்ட் மெனி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஹவு டு டூ த ஒர்க் தட் ஆர் அசஸ்ட். அப்போ என்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் என்ன மாதிரி மார்க் கொடுப்பேன். ஒரு ஸ்டெப் நீங்கள் போட்டிங்கன்னா 1 மார்க் கொடுப்பேன். மேக்ஸில், சயின்ஸில் யூனிட்ஸ் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஃபேராக இருக்கும். என்கேஜிங் அண்ட் என்கரேஜிங். அதே மாதிரி என்கேஜிங்காக இருக்கணும், என்கரேஜிங்காக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்டர்ப்ரெட்டிங் அசஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் அப்ராப்ரியேட்லி. இதனால தான் உனக்கு இதில் மார்க்கு குறைஞ்சிச்சு, எல்லாருக்கும் நான் இதில் இப்படி குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். டீச்சர் எவாலுவேட்டிங் இஸ் ஓன் அசஸ்மெண்ட் மெத்தட். அது மாதிரி அவங்களோட ஓன் அசஸ்மெண்ட்டை அவங்களே எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே என்னது ஃபேர் அசஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேவிங் கிளியர்லி ஸ்டேட்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ். லேர்னிங் அவுட்கம்ஸை நம்ம கிளியராக ஸ்டேட் பண்ணணும். இப்போது நம்மளோட எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் தான், கிளியராக நம்ம சொன்னும் போது தான் ஸ்டூடெண்ட்ஸும் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுது, இப்படி தான் நீ யூஸ் பண்ணணும், இந்த பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த குழந்தை அதை புரிஞ்சுட்டு they understand what are expected of them to learn and master. படிக்கிறதுக்காகவும் அதில் மாஸ்டர் ஆகிறதுக்காகவும். மாஸ்டர்னா என்ன, பரோட்டா மாஸ்டர் மாதிரி. நம்ம பரோட்டா மாஸ்டர் வந்தால் தான் பரோட்டா போட முடியும். வேறு மாஸ்டர் வந்தால் அந்த பரோட்டா குட் குவாலிட்டியில் வராது. அது மாதிரி இந்த சப்ஜெக்டில் இந்த குழந்தைங்க மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. டீச்சர் ப்ரொவைட் ஒரு லிஸ்ட் ஆஃப் கான்செப்ட்ஸையும் ஸ்கில்ஸையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரூப்ரிக்ஸு, இப்படி தான் நான் அவங்கள அசஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசஸ் பண்ணும்போது இன்னென்ன இதெல்லாம் இருக்கணும், அசைன்மெண்ட்டில் பண்ணும்போது இந்தந்த கண்டென்ட் ஏரியா இருக்கணும், இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கணும், இவ்வளோ பேஜஸ் இருக்கணும், அதுக்கு இவ்வளோ மார்க்கு, இத்தனை நாளில் சப்மிட் பண்ணணும், அதுக்கு இத்தனை மார்க்குன்னு நீட்டாக சொல்லிடணும். வாட் ஆர் டாட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அலோன் ஷுட் ஃபைண்ட் தி place in assessmentனா என்ன, if the teacher expects the students to demonstrate writing skill demonstrate பண்ணணும் அப்படின்னா அது சொல்லணும். explain what constitute good writing, எது good writing-ஐ கொடுக்கும். provide enough practice, கொடுங்க ப்ராக்டிஸ் நல்லா கொடுத்துட்டு அந்த குழந்தை நல்லா எழுதலைன்னா கேளுங்க. and then only attempt to evaluate their writing skills. இப்போது ரைட்டிங் ஸ்கில்ஸை எவாலுவேட் பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை குட் ரைட்டிங்னா என்னன்றதை அந்த குழந்தைங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். அடுத்தது அந்த குழந்தைக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எவாலுவேட் பண்ணணும், பேப்பர் கரெக்ட் பண்ணணும்.
using many different kinds of measures and many different methods. இது மாதிரி என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரெசன்ட் டே அசஸ்மெண்ட் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் கண்டக்டட் ஃபார் ஆல். எல்லாருக்குமே காமனாக ரிட்டன் எக்ஸாம்ஸ் நடக்குது. based on decisions like a passing course, certificate level of proficiency achieved or taken, which is not fair. சர்டிஃபிகேட்டில் கோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கோர்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஃபேரான ஒரு வேல்யூவேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 60 in the written examination is to be placed first class. 60 மார்க் வாங்குறவங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸு. அதே மாதிரி 59 மார்க் ஆவரேஜாக வாங்குறவங்க எல்லாருமே செகண்ட் கிளாஸு. அண்ட் திஸ் இஸ் நாட் ஃபேர். இது வந்து ஃபேர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்டேக்கிங் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், அதாவது சிசிஇ அண்டர்டேக் பண்ணும்போது டியூரிங் த என்டையர் லேர்னிங் பீரியட் இஸ் த வே டு என்ஷோர் ஃபேர் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். ஒரு இதில் அந்த குழந்தை வந்து 5 மார்க் வாங்கியிருக்கு, இன்னொரு இதில் 4, இன்னொரு இதில் 5. இதை ஆவரேஜ் எடுத்து இன்டர்னல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அதை வச்சு எல்லா ஸ்கில்ஸையும் டெஸ்ட் பண்ணும்போது, நாலேஜோ இல்லை ஒரு கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுதான் கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷனுடைய மார்க்ஸ். இதுலேருந்தும் நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஹவு டு டூ த ஒர்க் தட் ஆர் அசஸ்ட். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த ஒர்க் எப்படி பண்ணுறாங்க, எப்படி அசஸ் பண்ணுறாங்கன்றதை சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஹெயிலிங் ஃப்ரம் புவர் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் ஃபேமிலிஸ், அறிவில்லாத படிக்காத ஒன்றுமே தெரியாத அவங்க பேரண்ட்ஸோட சில்ட்ரன் கூட வந்து படிப்பாங்க. who have got trained in learning by memorization or drill and practice. இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நல்ல ட்ரில் கொடுக்கணும், ப்ராக்டிஸ் கொடுக்கணும், மெமரைசேஷன் ஸ்கில் எப்படி மெமரைஸ் பண்ணுறதுன்றதை நம்ம சொல்லிக்கணும். such ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டு பி ஹெல்ப்டு பை த டீச்சர் டு லேர்ன் வித். அந்த மாதிரியான குழந்தைங்களெல்லாம் டீச்சர் ஹெல்ப் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து நமக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி அதை அப்ராப்ரியேட்டாக அப்ளை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சொல்லித்தரணும். என்கேஜிங் அண்ட் என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணணும், அதே மாதிரி என்கரேஜும் பண்ணணும். அப்படின்னா த டீச்சர் ஷுட் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டட்லி ப்ராக்டிஸ். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டினை சொல்லித்தரும் போது அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிடும், மெமரைஸ் ஆயிரும், அது இன்பில்ட்டாக அவங்களோட பிரெயினில் இருக்கும். வாட் தே ஹவ் லேர்ன் அண்ட் எக்ஸ்பிரஸ் தெம் ப்ராப்பர்லி. அதனால தான் ரிவிஷன்லாம் திரும்ப ஸ்கூல்ஸில் கொடுப்பாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே ஸ்ட்ரகிள் டு எக்ஸ்ப்ரெஸ் தேர் பெஸ்ட் வித்தவுட் த ப்ரைஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் த டீச்சர்ஸ். ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். வாவ் சூப்பர் செஞ்சுட்ட கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சூப்பராக அந்த குழந்தை வந்து செய்யும். எழுதும் போதும் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பர்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரும். இன்டர்பிரட்டிங் அசஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் அப்ராப்ரியேட்லி. மாதிரி இதில் வந்து 2 அப்ரோச்சஸ் இருக்கா. Judging the achievements of students by comparing them against that of peers, norm-based evaluation. Judging the achievement of students on certain standard, criterion-based evaluation. இதை norm-based evaluation சொல்லுவாங்க, இதை criteria-based evaluation சொல்லுவாங்க. ஸோ பியர்ஸோடு கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நார்ம் பேஸ்டு. இதே வந்து உங்கள் க்ரைட்டீரியா, இந்த க்ரைட்டீரியா அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு க்ரைட்டீரியா வச்சுருந்தாங்க, அதை வச்சு கம்பேர் பண்ணுறது க்ரைட்டீரியன் பேஸ்டு எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60% மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வாங்கின குழந்தைங்க இவ்வளோ பேர். 40% ஸ்டூடெண்ட்ஸ் அமாங் தோஸ் ஹூ ஹவ் காட் தேர் ஸ்கோர்ஸ் லெஸ் தென் 60% வந்து செகண்ட் கிளாஸ். அப்புறம் 30% பாஸ் பண்ணவங்க தேர்ட் கிளாஸ். இப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் புவர் அச்சீவ்மெண்ட் ஆர் ஃபெயில், இவங்கள தான் பிலாங்ஸ் டு இதுக்கு பேர் நார்ம் பேஸ்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸோட கம்பேர் பண்ணோம். ஃபஸ்ட் கிளாஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, செகண்ட் கிளாஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் நார்ம் பேஸ்டு. செகண்ட் டைப் க்ரைட்டீரியன் பேஸ்டு அப்படின்னும் போது level of proficiency of students learning will be judged on the basis of certain criteria. 75% வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன், 60%னா செகண்ட் டிவிஷன் gives
appropriate feedback accordingly to improve their performance. ஸோ பர்சன்டேஜ் வச்சு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் நம்ம பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு டிவிஷன் 60% வந்து செகண்ட் டிவிஷன் சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்போ அது வந்து நமக்கு criterion based அப்படின்னு சொல்கிறாங்க. இது improves the performance of the students சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டீச்சர் evaluating his own assessment method அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் do not perform well, ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கலை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அசஸ்மெண்ட்டில் டீச்சர் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி பர்டிகுலர்லி தோஸ் who scored very low marks, ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காங்க, 0 வாங்கிட்டு வர ஒரு குழந்தை 1 2 இந்த மாதிரி 1 digit சிங்கிள் டிஜிட் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். டு ஃபைண்ட் அவுட் த ரீசன்ஸ், அதை என்ன ரீசன்ஸ் சச் அஸ் லேக் ஆஃப் கிளாரிட்டி இன் டெஸ்ட் ஐட்டம்ஸு அவங்களுக்கு புரியலையான்னு தெரில. அப்போ அவங்கள்ட்ட என்ன கிளாரிட்டி இருக்குன்றதை பார்க்கணும். இன்அடிக்வசி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது பத்தாமல் இருக்கலாம். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுத்தா அவங்க நான் பெட்டராக ஆன்சர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸு. கான்செப்ட்ஸ் பீயிங் நாட் டாட் வெல் இன் த கிளாஸ், கான்செப்ட்ஸ் வந்து ஒழுங்காக அவங்களுக்கு நடத்தாமல் கொடுக்கலாம். ஸோ எக்ஸட்ரா. டீச்சருடைய மிஸ்டேக் என்ன அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணணும். டீச்சர் பை ரெக்டிஃபைங் தீஸ் குட் இன்க்ரீஸ் ஃபேர்னஸ் இன் ஹிஸ் ஃப்யூச்சர் அசஸ்மெண்ட். ஸோ டீச்சர் வந்து அவங்கள அனலைஸ் பண்ணி இதில் நம்ம இப்படி இருந்தால் இப்படி நம்ம வந்து 2 தடவை டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டே சொல்லுவாங்க. 2-3 தடவை நீங்கள் டீச் பண்ணல, எனக்கு ஒரு தடவை தான் சொன்னீங்க, எனக்கு புரியல, இன்னொரு தடவை நீங்கள் சொல்லியிருக்கலாம், அதனால் நான் மார்க் ஒழுங்காக வாங்கலை, இதோட அர்த்தம் தெரியல. அப்போ நம்ம மீனிங் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அர்த்தம் புரியும். அப்போ இங்கே ஃபேர்னஸ் இருக்கும் அசஸ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அந்த டாபிக் முடிச்சு. நெக்ஸ்ட் டாபிக்ஸ் கொஸ்டின் நம்பர் 6 என்னென்னா அசஸ்மெண்ட் ஃபார் என்ஹான்சிங் கான்ஃபிடென்ஸ் இன் லேர்னிங். நம்ம எல்லாருக்குமே வாழ்கிறதுக்கு என்ன தேவை? கான்ஃபிடென்ஸ் தேவை. அப்போ அசஸ்மெண்ட்லேயும் என்ன கான்ஃபிடென்ஸ் லேர்னிங்கில் வந்து என்ன வேணும்? கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் who have a high level of self confidence believe that they could achieve anything. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும், அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவான்னா அவனுக்கு எல்லாமே தெரியும், நம்ம டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க அவனை, அந்த மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, நான் எது கொடுத்தாலும் என்னன்னாலும் நான் அச்சீவ் பண்ணுவேன். ஆல்வேஸ் ட்ரை டு சக்சீட் இன் வாட் ஆல் தே டூ, தே கேன் லேர்ன் ஆல்மோஸ்ட் எனி திங். ஸோ எதானாலும் அவங்களால ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும், அவங்களால சக்சீட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கான்ஃபிடென்ஸ். ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹவு குட் அ டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ், டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ இல்லையோ, ஐ கேன் லேர்ன், ஐ நோ எவ்ரி திங், ஐ கேன் சக்சீட், ஐ கேன் கெட் குட் மார்க்ஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கும். லேர்னிங் ஆஃப் தோஸ் ஹூ ஃபங்க்ஷன் வித்தவுட் மச் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வில் நெவர் பி குட் ஆர் இம்ப்ரூவ். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இல்லை அப்படின்றவங்களுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து குட்டாக இருக்க முடியாது, இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, therefore the foremost job of a teacher is to develop and maintain confidence in his learner. ஸோ லேர்னரோட அவங்க டீச்சரோட ஃபோர்மோஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குழந்தைங்க மத்தியில் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணணும். லேர்னர்ஸ் தான் யார்? ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்ம என்ன பண்ணணும்? கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் விச் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஹெல்ப்ஸ். அப்போ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பில்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் கேப்பபிலிட்டி. டீச்சர்ஸ் ஷுட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபாலோயிங் விச் எனேபிள் them to develop the ability to assess their own learning. அவங்களோட ஓன் லேர்னிங்கை அவங்களே அசஸ் பண்ண முடியும். வாட் ஹை குவாலிட்டி ஒர்க் லுக் லைக்? ஓகே, அப்படின்ற ஒரு கொஸ்டின். வாட் க்ரைட்டீரியா டிஃபைன் குவாலிட்டி ஒர்க்? குவாலிட்டி ஒர்க்கை எது வந்து டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிற க்ரைட்டீரியா. ஹவு டு கம்பேர் அண்ட் எவாலுவேட் தேர் ஓன் ஒர்க் அகேன்ஸ்ட் அ க்ரைட்டீரியா ஆஃப் குட் ஒர்க்? நம்மளே எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரியணும். டீச்சர்ஸ் while planning their teaching should keep in mind what kind of learning experiences are to be provided
to students and how to assess their learning achievement. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு டீச்சராக இருந்து நீங்கள் உங்களோட டீச்சிங் எப்படி இருக்க போகுது, என்ன அவங்க கற்றுக்க போகிறாங்க, என்ன வந்து லைஃப் லெசன்ஸ் அவங்க லேர்ன் பண்ண போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன அந்த குழந்தைங்க இது பண்ண போகிறாங்க, அதில் என்ன அசஸ் பண்ண போகிறாங்கன்றத தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி அசஸ் பண்ண போகிறாங்கன்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஐடென்டிஃபைங் த லேர்னிங் நீட்ஸ். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன லேர்னிங் நீட்ஸ் தேவை. ஓகே, இன்ஃபர்மேஷன் அப்டெயின் ஃப்ரம் அசஸ்மெண்ட் ஹெல்ப் போத் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த டீச்சருக்கும் இது உங்களோட அசஸ்மெண்ட்டுன்றது ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இந்த லெவலில் இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஸ்டினுக்கு ஒன்றுமே ஆன்சர் தெரியல, அப்போ நம்ம டீச்சிங்கில் கரெக்ட் இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் அங்கே மிஸ் ஆகிருக்கு. இது மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் நோ தேர் ப்ரெசன்ட் பொசிஷன். அவங்களோட கரண்ட்டாக எந்த பொசிஷனில் நம்ம இருக்கோம். ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தால் ஓகே, நல்ல பொசிஷன். ஆவரேஜாக வாங்கியிருந்தால் நீட் டு இம்ப்ரூவ், லோவாக வாங்கியிருந்தால் வி நீட் டு ஒர்க் ஹார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. யூ ஆர் நவ் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் லேர்னிங் வாட் தே வாண்ட் டு பி அண்ட் ஹவு டு ரெடியூஸ் த கேப் பிட்வீன் பொசிஷன்ஸுன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது ஃபீட்பேக்குன்றது எல்லாருக்குமே தேவை. ஃபீட்பேக் இல்லைன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் ஃபீட்பேக் போத் டு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கைட் தம். அது மாதிரி டீச்சர் ஸ்டூடெண்ட்க்கு இந்த ஃபீட்பேக் கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட்டும் டீச்சருக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது டீச்சரும் தெரிஞ்சுப்பாங்க, ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சுப்பாங்க டு டேக் த ஃபர்தர் ஸ்டெப்ஸ் தட் ஆர் நெசசரி டு இம்ப்ரூவ் தேர் லேர்னிங். அப்போ அவங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீட்பேக்குன்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் என்ன நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணோம். கைட் ஸ்டூடெண்ட்ஸ் டு நோ அண்ட் எக்ஸிக்யூட் த ஃப்யூச்சர் மெஷர்ஸ். ஃபர்தர் மெஷர்ஸ் என்னவோ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். டு இம்ப்ரூவ் தேர் லேர்னிங், அவங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. கைட் த டீச்சர்ஸ் டு இன்ட்ரடியூஸ் நெசசரி மாடிஃபிகேஷன்ஸ் இன் தேர் டீச்சிங். அவங்களோட டீச்சிங்கில் ஏதாவது தேவையான மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அதை அவங்க எடுத்துக்கணும். டு த லேர்னிங் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபைட் பை அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு நமக்கு எதான சேஞ்சஸ் நம்ம டீச்சிங்கில் தேவை அப்படின்னா நம்மளும் நம்மளோட டீச்சிங்கில் நெசசரி சேஞ்சஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் நிறைய வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் வந்துருச்சு இல்லையா. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்க்கு தகுந்த மாதிரியாக நம்ம கொடுக்கணும். ஸோ இம்ப்ரூவ் பண்ணணும், இம்ப்ரூவைஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு டாபிக் அசஸிங் த பர்ஃபார்மன்ஸ் அவுட்கம் ஆஃப் டைவர்ஸ் லேர்னர்ஸோட அசஸிங் எப்படி இருக்கும். டைவர்ஸ் லேர்னர்ஸ்னால் பலதரப்பட்ட குழந்தைகள் நம்மக்கிட்ட இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து இட் இஸ் நெசசரி டு எம்ப்ளாய் வேரியஸ் மெத்தட்ஸ். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வேரியஸான மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அசஸ் பண்ணோம். அதே மாதிரி லேர்னிங் அட்டைன்மெண்ட் கடைசியில் பர்ஃபார்மன்ஸ் அவுட்கம்ஸ்லாம் எப்படி இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. அதில் யார் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவங்களுக்கு டீச் பண்ணவே தேவையில்ல கொஸ்டின் எழுதுனாவே அவங்களுக்கு தெரியும். ஸ்லோ லேர்னர்ஸும் இருக்காங்க. ஸ்லோ லேர்னர்ஸுன்றவங்க யார், இங்கே இருக்கிறதுல லோ மார்க்ஸ் வாங்குறவங்க, ஃபெயில் மார்க் வாங்குறவங்க, சிங்கிள் டிஜிட்டில் வாங்குறவங்க, அதெல்லாம் அதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. தோஸ் ஹூ பிலாங்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் புவர், ஏழை குழந்தைகளும் இருக்காங்க. கஷ்டப்படுற அன்றாட சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இந்த எக்ஸட்ரா ஆல் லேர்னிங் டுகெதர் இன் த சேம் கிளாஸ். ஒரே கிளாஸில் இவங்க எல்லாரும் சேர்ந்து படிப்பாங்க. different kinds of pupils, particularly different types of disabled peoples, all learning together with normal children in an inclusive classroom. Inclusive classroom அப்படின்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் இருக்கிற சில்ட்ரன் கூட அந்த கிளாஸில் சேர்ந்து படிப்பாங்க, நார்மல் சில்ட்ரன் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அசஸிங் ஆஃப் த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் த விஷுவலி இம்பேர்டு. இதில் யார் டிசபிலிட்டி சில்ட்ரன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்க்ளூசிவ்னாவே அந்த மாதிரி தான். அப்போ விஷுவலி இம்பேர்டு கண்ணு தெரியாத குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க? தோஸ் ஹூ ஆர் டோட்டலி பிளைண்ட், ஓகே, சுத்தமாக கண்ணே தெரியாது. அண்ட் தோஸ் விச்
significant loss of visual power that could not be corrected through the use of spectacles are called visually impaired. யாரால் வந்து கண்ணாடி போட்டு கூட கண்ணு தெரியாமல் இருக்காங்களோ அவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்களாம். டோட்டலி பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பை யூஸிங் தேர் ஆடிட்டரி அண்ட் கினஸ்தெட்டிக் லேர்னிங். ஆனால் சுத்தமாக கண்ணே தெரியாத குழந்தைங்க காதால் கேட்டு படிப்பாங்களாம். இன்னொன்று டச் பண்ணி எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குழி குழியாக இருக்கும், அதை தொட்டு பார்த்தாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருமா. இந்த நோட் ருப்பீஸ்லாம் இருக்குல்ல மணியில், அதில் கூட அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அதை வச்சு கையை வச்சு அப்படி தடவி பார்த்தா அவங்களுக்கு வந்து இது எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா. ஸோ இந்த மாதிரி அவங்க படிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வித் மாடுலேட் விஷுவல் இம்பேர்மெண்ட் குட் லேர்ன் வித் த ஹெல்ப் ஆஃப் லார்ஜ் பிரிண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரியசாக பிரிண்டிங் வந்து இருக்கும் அந்த டெக்ஸ்ட் புக்ஸு. இல்லைன்னா மேக்னிஃபையிங் கிளாஸ் கொடுப்பாங்க, அதுதான் அந்த லென்ஸ் இருக்குல்ல அதை கொடுத்து படிப்பாங்க, பெரிய பெரிய எழுத்தாக தெரிய வச்சு. அண்ட் பவர்ஃபுல் டேபிள் லேம்ப்பு கொடுத்து அந்த குழந்தைங்க படிக்கிறாங்களாம். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறாங்க. நமக்கு எல்லாம் இருந்தும் படிக்க மாட்டேங்கிறோம். அடுத்தது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நமக்கு தெரியும், நம்ம இது ஓரல் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது அந்த குழந்தைங்கள நம்ம வந்து அசஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ பை ஆஸ்கிங் ஓரல் கொஸ்டின்ஸ் இந்த கண்டென்ட் ஏரியாஸ் தட் ஆர் டாட் இந்த கிளாஸ் அண்ட் ரிசீவ் தியர் ரிப்ளை. ஸோ நம்ம ஓரலாக கொஸ்டின் கேட்டு அவங்களுக்கு பண்ணலாம். அடுத்தது ஹோம் அசைன்மெண்ட்ஸ், வீட்டில் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். கொஸ்டின்ஸ் குட் பி ரிட்டன் ஆன் அ ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் கிவன் டு த விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாதிரி கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நம்ம கொஸ்டின்ஸை வந்து எழுதி கொடுக்கலாமா. impaired students for which they could prepare the answers with the assistance of அப்போ பேரண்ட்ஸோட அசிஸ்டன்ஸ் வச்சு அந்த குழந்தைங்க ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்களாம் அசைன்மெண்ட்ஸு. இல்லைன்னா ஸ்க்ரைப்ஸ் யாராவது இப்போ கூட பார்த்திங்கன்னா நீங்கள் B.Ed படிக்கும் போது ஸ்க்ரைப்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம் டைம் டேபிள் போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரைப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. ஸ்க்ரைப்ஸ் அப்படின்னாக்கா யாருன்னா, இப்போ கண்ணு தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா, இப்போ எனக்கு கண்ணு தெரியலன்னா எனக்காக இன்னொருத்தவங்க வந்து எனக்காக எக்ஸாம் எழுதுவாங்களா அவங்க தான். அண்ட் சப்மிட் த சேம் டு த டீச்சர். ஓகே, அதான் வந்து டீச்சருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ B.Ed கூட அந்த மாதிரி சில்ட்ரன் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்க்ரைப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, வாலண்டியர்ஸாக நிறைய பேர் போகிறாங்க. ஓகே, செகண்டு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். கொஸ்டின் பேப்பர்ஸ் given will be visually impaired or the same as those given to the normal children. நார்மல் சில்ட்ரனுக்கு எந்த கொஸ்டின் கொடுக்குறோமோ அதே கொஸ்டின்ஸ் தான் நம்ம விஷுவலி இம்பேர்ட் சில்ட்ரனுக்கும் கொடுக்குறோம். ஹவர் each visually impaired student will be seated in a separate place and the answers given out orally by him or her will be recorded verbatim. ஸோ அவங்க வந்து சொல்ல அந்த கண்ணு தெரியாதவங்க சொல்ல ஸ்க்ரைப்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரிலேட்டிவாக இருக்கக்கூடாது, பட் அவங்க வந்து எக்ஸாமை எழுதுவாங்க அப்படிங்கிறது தான். நார்மல் சில்ட்ரனுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோமோ அதே கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஆடிட்டரி இம்பேர்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா காது கேட்காத குழந்தைங்க இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் ஹூ லாஸஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஹியரிங் கெப்பாசிட்டி ஆஃப்டர் அக்வயரிங் ஸ்பீச் இஸ் நோன் அஸ் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஸோ காது கேட்காம அவங்களால வாயும் பேச முடியாமல் இருப்பாங்க. தோஸ் ஹூ ஆர் born with less capacity of hearing or those who lost their hearing capacity in the childhood before acquiring the ability to speak are known as deaf. ஸோ அவங்களால பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது, அவங்கள தான் டெஃப்னு சொல்கிறாங்க. If a child could hear sound of 50 decibels and more only, then the child is auditorily handicapped. ஓகே, டெசிபிளில் அந்த யூனிட்டில் அவங்க மெஷர் பண்ணுவாங்க. அதில் 50 அண்ட் மோர் இருக்க சில்ட்ரன் வந்து ஆடிட்டர்லி ஹேண்டிகேப்டு சொல்கிறாங்க. ரெக்வயரிங் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அவங்களுக்கு ஸ்பெஷலான ப்ரொவிஷன்ஸ் தேவை. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்க. அதனால் நம்ம எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்ஸில் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த டீச்சிங் ஆஃப் ஆடிட்டரி ஹேண்டிகேப் சில்ட்ரன் விஷுவல் அண்ட் டாக்டைல் ஸ்டிமுலி ஆர் இன்க்ரீசிங்லி யூஸ்டு. ஸோ
பார்த்து அவங்களால படிக்க முடியும். இல்லை லிப் ரீடிங் வச்சு இந்த செய்கையில் நமக்கு வந்து சைன் லாங்குவேஜில் சில நியூஸ் ரீடிங் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்யூனிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதனால் செய்கையில் முக்கால்வாசி பேசுவாங்க. சில்ட்ரன் who are hard of hearing, if identified at an early age through the use of medical tests, their condition of hearing could be improved with the use of hearing aids. ஸோ ஹியரிங் எய்ட்ஸ் குடித்து இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு காது கேட்குறத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சி முடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் அசஸிங் த லேர்னிங் அவுட்கம்ஸ். இப்போ எப்படி இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அசஸ் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி நம்ம மார்க்ஸ் கொடுக்கறது அப்படின்னா, கம்யூனிகேட்டிங் த க்ரைட்டீரியா ஆஃப் அசஸ்மெண்ட் டு த ஆடிட்டரி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ கெஸ்டர்ஸ். ஓகே, கை செய்கன் மூலயமா, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலயமா, பிக்சர்ஸ் மூலயமா, இல்லைன்னா ஷீட்ஸ் மூலயமா அந்த குழந்தைங்களுக்கு காமிக்கும் போது அவங்கள நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அவங்கக்கிட்ட அசஸ்மெண்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜிங் த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் தி அசஸ்மெண்ட் டாஸ்க் அண்ட் நோட்டட். ஸோ இதை ஜட்ஜ் பண்ணி நம்ம ஒன்றொன்றையும் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இவங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, for auditorily handicapped pupils, printed question papers can be used. ஓகே, அவங்களால பார்க்க முடியும் இல்லையா? ஸோ printed question papers அவங்களுக்கு கொடுக்கலாம். To ensure that the student has understood each question, measures like facial expressions. ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இல்லைன்னா கெஸ்டர்ஸ் இல்லைன்னா லிப் மூமெண்ட் ஏதாவது கொடுக்கும்போது இல்லை சைன் லாங்குவேஜில் அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். விஷுவல் cues to be to understand the information communicated to them only. ஸோ விஷுவல் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம விஷுவல் cues கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோ பிஹேவியரல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அஃபெக்டிங் பிரெயினை அஃபெக்ட் பண்ண சில்ட்ரன். Ability to receive and processing information, it is generally seen as a specific development disorder affecting basic skills like read பண்ண முடியாது சில குழந்தையால், ரைட் பண்ண முடியாது, நியூமரிக்கல் காம்படிஷன்ஸ் அவங்களுக்கு தெரியாது, இன்னும் பல இதை சொல்லலாம். சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி வில் நாட் பி ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ரெகுலர் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ். ரெகுலரான கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸில் அவங்களால பங்கு பெற முடியாது as compared to other normal children மாதிரி அவங்கள பண்ண முடியாது. லேர்னிங் டிசபிலிட்டி இன் ரீடிங், ரைட்டிங் அண்டு நியூமரிக்கல் காம்படிஷன்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி கால் அஸ் டிஸ்லெக்ஸியா. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் டெட்டெல்லாம் கேட்பாங்க. டிஸ்லெக்ஸியா அப்படின்னா அது என்ன, டிஸ்கிராஃபியானா என்ன, கேல்குலியா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இதுதான் ஒரு இதுவும் ஒரு டிஃபிஷியன்சியை சொல்கிறது. ரீடிங் டிஃபிஷியன்சி, ரைட்டிங் டிஃபிஷியன்சி, அடுத்தது என்னது நியூமரிக்கல் டிஃபிஷியன்சி டிஸ்கேல்ஷியா, ரைட்டிங் டிஃபிஷியன்சி எழுத தெரியலனா கிராஃபியா, ரீட் பண்ண தெரியலனா அது டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு இதாக சொல்கிறாங்க. ஓகே, த டிசபிலிட்டி டு மூவ் ஒன்ஸ் பாடிலி ஆர்கன்ஸ் ஆஸ் ஹி திங்ஸ் இஸ் கால்ட் டிஸ்ஃபாஷியா. ஸோ பாடி ஆர்கன்ஸ் எதுவுமே மூவ் பண்ண முடியலன்னா அது டிஸ்ஃபாரக்ஷியா. அடுத்தது டிசபிலிட்டி டியூ டு நாட் டு ஏபிள் டு ரொட்டேட் டங் ப்ராப்பர்லி, நாக்கை ஒழுங்காக ரொட்டேட் பண்ண தெரியலனா அது டிஸ்ஃபாஷியா. லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இன்வால்வ்ஸ் ஃபாலோயிங் டெக்னிக்ஸ், மேக்கிங் ஈச் டிசபிள் சைல்டு டு ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு ஹிஸ் ஆர் ஹர் லெவல் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ லேர்னிங் டிசபிலிட்டிஸுன்றது இன்னும் ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லா டிசபிள் சில்ட்ரனும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட டேலண்ட்டை ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணலாம். ப்ரொவைடிங் மோர் ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ், அவங்களுக்கு நிறைய ட்ரில்லு ப்ராக்டிஸும் கொடுக்கும்போது அவங்க நிறைய கற்றுப்பாங்க அப்படிங்கிறாங்க. சர்டைன் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஹையர் லெவல், சில பர்ஃபார்மன்ஸ்லாம் அடுத்த ஹையர் லெவலுக்கு கொண்டு போயிடும் அவங்கள. யூஸிங் கேர்ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளான், இன்க்ரீஸிங் த லெவல் ஆஃப் எவ்ரி ஸ்மால் ஸ்கில். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளானையும் நம்ம கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்மால் லேர்னிங் ஸ்கில்லை கூட
அவங்கக்கிட்ட நம்ம டெவலப் பண்ணணும். அதே மாதிரி டீச்சர் பீப்புள் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். ஒரு டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்க்ரீஸும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்னிங் தென் அண்ட் தேர், அங்கங்கே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணும். குரூப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கார்டிங் டு த லெவல்ஸ் ஆஃப் த லேர்னிங் அட்டைன்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை குரூப் பண்ணிடணும். அதாவது நல்லா படிக்கிற குழந்தை, அப்புறம் ஆவரேஜாக படிக்கிற குழந்தை, படிக்கவே தெரியாத குழந்தைன்னு நம்ம குரூப் பண்ணும்போது அந்த தெரிஞ்ச குழந்தைகிட்டேருந்து படிக்காத குழந்தை கற்றுக்கும் அப்படிங்கிறது தான் அது. அசஸிங் த லேர்னிங் ப்ராக்ரஸ் ஆஃபன், அது மாதிரி அடிக்கடி நம்ம லேர்னிங் ப்ராக்ரஸை அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த குழந்தை வந்து இம்ப்ரூவ் ஆகலையான்னு நமக்கு தெரியும். யூஸிங் த கம்ப்யூட்டர் தட் கேன் அனலைஸ் வேர்ட்ஸ், ஐடென்டிஃபை, ப்ரிப்பேர் ப்ராப்பர் ஸ்பெல்லிங் அண்ட் கண்டென்ஸ் அ டிக்ஷனரி டூ. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு அதில் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, டிக்ஷனரி வேர்ட்ஸ் இருக்கா, இது எல்லாமே அதில் இருக்கும். அது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்கிங் யூஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வெர்ட் ஸ்பீச் இன்டு த, இப்போ நம்ம பேசினா அதை அப்படியே டைப் பண்ணும். அதே மாதிரி எழுதுனதை அதை அப்படியே பேசும், ரீட் பண்ணும். இதெல்லாமே கம்ப்யூட்டரால் பண்ண முடியுது. அது மாதிரி டாக்கிங் கேல்குலேட்டர்ஸ் இருக்குது. காது கேட்காதவங்களுக்கு கேல்குலேட்டரில் பேசுனா அதை அப்படியே டைப் பண்ணி அது எவ்வளோ ஆட் பண்ணி அதுவே வந்து ரீட் பண்ணும். யூஸிங் புக்ஸ் ஆன் ஆடியோ டேப்பாக நம்ம புக்ஸை வந்து கொடுக்கலாம். அப்போ அது ரீட் பண்ணும்போது அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டர்டேக்கிங் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ப்ரொவைடிங் த ஃபெசிலிட்டிஸ் ஃபார் மேக்கிங் அவைலபிள் த சர்வீசஸ் ஆஃப் நோட் டேக்கர், ரீடர், இந்த மாதிரி இருக்கிற ஸ்க்ரைப்ஸு இவங்களெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக படிக்க முடியும். மேக்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் டைமை வந்து அவங்க டெய்லி செலவு பண்ணணும் இந்த ரிசோர்ஸ் ரூமில். அதாவது புக்ஸு நிறையா இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற ரூம்ஸில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க நிறையா கற்றுக்க முடியும். அலோவிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள அசஸ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். டியூரிங் மோர் ஸ்பேஸ் இந்த ஆன்சர் ஷீட்ஸ் ஃபார் ரஃப் காலம் நிறைய விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ரஃப் ஸ்பேஸ் நிறையா கொடுக்கலாம். While evaluating student answer without taking into consideration the spelling and grammatical mistakes committed, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் என்ன, இதெல்லாம் நம்ம எவாலுவேட் பண்ணும்போது கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப டிசேபிள் சில்ட்ரன் இல்லையா, அதுக்காக. இன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் questions requiring long answers, converting them to questions each of them which require very small answers. உங்களுக்கு பெரிய ஆன்சர்ஸாக எழுதுறதுக்கு கொடுக்காம கொஞ்சம் ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மென்டலி சேலஞ்ச் சில்ட்ரன் இருக்காங்க. Those with IQ scores less than 70 in a standardized intelligence test are called mentally challenged children. Previously named mentally retarded. IQ level வந்து எவ்வளோக்கு கீழே இருக்குன்னா 70க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க யாராக இருக்காங்கன்னா மென்டலி சேலஞ்ச் சில்ட்ரனாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ்லி அதை எப்படி சொல்கிறாங்கன்னா மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லேக் சிக்னிஃபிகண்ட்லி இந்த ஃபிசிக்கல், இமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப். அவங்க இது ஃபிசிக்கலாகவும் எமோஷனலாகவும் சோஷியலாகவும் அவங்க வந்து பின்தங்கி இருப்பாங்க, லேக் ஆவாங்க அஸ் கம்பேர்ட் டு சில்ட்ரன் ஆஃப் சேம் ஏஜ். அதே ஏஜில் இருக்க குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது. இன் டீச்சிங் த educably mentally retarded children, apart from giving them more time to do any task of answering questions, use of demonstrations, learning by doing along with the teacher, use of reinforcers like visual and tactile cue எக்ஸட்ரா கேன் பி யூஸ்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மல் டீச்சிங் அவங்களுக்கு டீச் பண்ணுறத விட அவங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணும்போது இல்லை லேர்னிங் பை டூயிங் அதை
செஞ்சுட்டே கற்றுக்கிற மாதிரி இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் எஜுகேஷ்னல் பிளான் ஐஇபி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலான பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நார்மல் சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுற லெசன் பிளான் மாதிரி இருக்கக்கூடாது. இது இது வந்து இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளானாக இருக்கணும். அந்த மாதிரி மென்டலி ரிட்டார்ட் குழந்தைங்களுக்குன்னு. அண்ட் அக்கார்டிங்லி த ப்ரோக்ராம் ஆஃப் டீச்சிங் அசஸிங் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். Giving training in choosing the correct answer among the 3 provided and matching it with the stimulus given. Speaking, writing words and numbers correctly. அது மாதிரி பெயிண்டிங் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அண்ட் தென் அசஸிங் த பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை அசஸ் பண்ணும்போது அப்போ வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதர் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது விஷுவல், ஆடிட்டரி அண்ட் மென்டல். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் அதர் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது நார்மல் சில்ட்ரன் வந்து ஃபெயில் ஆகிற குழந்தைங்க, ஸ்லோ லேர்னர்ஸ், இல்லை லோ மார்க்ஸ், சிங்கிள் டிஜிட் குழந்தைங்க, ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்ட் அண்ட் கிஃப்டட் இன் த கிளாஸ். கிஃப்டட் இந்த கிளாஸ்ன்ற போது ஹைலி டேலண்டட், அவங்களுக்கு டீச்சரே தேவையில்லை, அவங்களுக்கு கொஸ்டின் போஸ்ட் பண்ணாவே அவங்களே சால்வ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க. அண்ட் அச்சீவ்மெண்ட் ஷுட் பி மேட் தென் ரிட்டன் டெஸ்ட் பிசைட்ஸ் கண்டக்டிங் ஓரல் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் காட்டிலும் ஓரல் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் சச்சஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கலாம், மென்டலி சேலஞ்ச், ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டு, அப்புறம் பீப்புள்ஸ் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், லோ லேர்னர்ஸ் எக்ஸெட்ரா ப்ரொவைடட் வித் சூட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தட் ஆர் அவைலபிள் டு நார்மல் பீப்புள்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் தேர் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் அண்ட் அசஸ். இவங்களுக்கு நார்மல் சில்ட்ரனுக்கு என்னென்ன நம்ம கொடுக்குறோமோ அது மாதிரியே இவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8, அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக். Feedback refers to providing students with the knowledge of results obtained in the assessment test based upon which they are informed of the deficiencies found in their learning along with the recommendations of removing them. ஃபீட்பேக்குன்றது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட மிஸ்டேக்ஸை, அவங்களோட டிஃபிஷியன்சி, இதில் நீ வீக்காக இருக்க, இதை நீ இப்படி தப்பாக பண்ணுற, நீ இதை மாற்றி பண்ணு அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கொடுக்கறதுக்கு இந்த பேர் தான் ஃபீட்பேக்கு. த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இஸ் டு இம்ப்ரூவ். எதுக்காக இது வந்து அசஸ்மெண்ட் எதுக்காக இது முதன்மையான ஒரு தேவையாக சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஃபார் திஸ் த ஃபீட்பேக் ஃபாலோட் பை அசஸ்மெண்ட் ஹெல்ப்ஸ் அ லாட். அது மாதிரி ஃபீட்பேக்கும் அசஸ்மெண்ட்டும் ஹெல்ப்ஸ் அ லாட்ன்னு சொல்கிறாங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது நமக்கு தெரியும், டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது ஆஃப்டர் த டீச்சிங் எண்டட். ஸோ இது நமக்கு தெரியும். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஃபாலோயிங் த ஃபீட்பேக் ப்ரொவைடட் பேஸ்ட் ஆன் த formative assessment test, the teacher and student together plan the ways and means of eliminating the learning deficiencies pointed out. அப்போ இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்றதை வைக்கும்போது டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன நம்ம எதை வந்து நம்ம ஒதுக்கணும், ஏன் நமக்கு இதில் வீக்காக இருக்கும் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்டர்டேக்கிங் ட்ரில், அதே மாதிரி அடிக்கடி திரும்ப திரும்ப அதையே செய்யும்போது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது, டிஸ்கஸிங் வித் த டீச்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ணலாம், பியர்ஸோட, பேரண்ட்ஸோட நம்ம திரும்ப திரும்ப அதை பண்ணும்போது அவங்களால அதை லேர்ன் பண்ண முடியும். இதே மாதிரி நெசசரி டீச்சிங் மெத்தடில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா டீச்சர்ஸும் அந்த டீச்சிங் மெத்தடை மாற்றணும். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் லேக் பிஹைண்ட் இன் லேர்னிங் வில் பி ஐடென்டிஃபைடு. யாரெல்லாம் கம்மியாக அதாவது லோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, சிங்கிள் டிஜிட்டில் வாங்கியிருக்காங்க, இல்லை படிப்பில் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற குழந்தைங்கள நம்ம என்ன சொல்கிறாங்க, அவங்களோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை வச்சு டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் டீச்சர் வில் அண்டர்டேக்
டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரெமடியல் மெஷர்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். எல்லா ரெமடியல் மெஷர்ஸும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அது டிஃபர் ஆகும். சம் கைண்ட் ஆஃப் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் குட் பி ரிமூவ் பை ரிவ்யூ பண்ணி ரிவிஷன் கொடுத்தாவே போதும், அந்த குழந்தைங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவாங்க. சம் அதர் மே நீட் ரெமடியல் டீச்சிங், சம் அதருக்கு திருப்பி நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு டீச் பண்ணால் தான் முடியும். ஃபார் சம் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அடாப்டிங் மெஷர்ஸ் லைக் increasing learning motivation in students, solving their emotional problems, controlling the external factors. இப்போ சம் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸில் என்னென்ன மெஷர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் இன்க்ரீஸ் பண்ணலாம், மோட்டிவேஷன் இன் ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி சால்விங் தேர் எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது வீட்டில் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறத சால்வ் பண்ண பார்க்கலாம், இல்லை கிளாஸ் ரூம் பிரச்சனை அதெல்லாம், அது மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் எக்ஸட்ரா மேபி நெசசரி, இது எல்லாமே தேவை. வித்தவுட் அசஸ்மெண்ட் ப்ரொவைடிங் ஃபீட்பேக் இஸ் நாட் பாசிபிள். ஒரு அசஸ்மெண்ட் இல்லாமல் நம்மளால் ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுறதுன்றது பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி ஃபீட்பேக் இல்லாமல் எதுவுமே எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இட் இஸ் இன்எஃபெக்டிவ்னு சொல்கிறாங்க. ஃபீட்பேக்கோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபீட்பேக் கனெக்டிங் பிரிட்ஜ் பிட்வீன் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் பை டீச்சர் ஃபாலோயிங் த மெஷர்ஸ் டேக்ஸ் பிளேஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். ஸோ என்னென்ன மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும், இது ஃபீட்பேக்குன்றது ஸ்டூடெண்ட்க்கும் டீச்சருக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. எலிமெண்ட் இன்வால்வ் இந்த ப்ராசஸ் வந்து ஃபார்முலேட்டிங் த பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னவோ அதை ஃபார்முலேட் பண்ணும் ஃபார் த கிவன் ஃபீட்பேக். ஓகே, ஒரு ஃபீட்பேக் நம்ம கொடுத்துருக்கோன்னா அதுக்கு என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலேட் பண்ணணும். இம்ப்ளிமெண்டிங் த பிளான் ஆஃப் ஆக்ஷன், பிளான் ஆஃப் ஆக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அசஸிங் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கிவன் feedback, incorporating small changes needed in the learning method, reassessment of the learning achievement of students are sequential and related successfully to form a cycle as shown in the following diagram. Page number 371 பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் ப்ராசஸ் இன் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். என்னென்ன ஃபீட்பேக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் ஃபீட்பேக் இஸ் இன்டகிரேட்டட் இன் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் as follows. இதுதான் அந்த ஃபிகர். அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்குது, இமீடியட் ஃபீட்பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அபவுட் ஸ்டூடெண்ட் லேர்னிங். அதில் வந்து இது என்னது, சூப்பர்வைசிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் ஆஃப்டர் ஃபீட்பேக். ஓகே, ஃபீட்பேக்குக்கு அப்புறம் அந்த குழந்தையோட படிப்பு எப்படி இருக்குது, எப்படி படிச்சிருக்கு. டீச்சர் ரிவ்யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அண்ட் இஃப் நீடட் அதை வந்து அண்டர்டேக்ஸ் ரீடீச்சிங். ஓகே, டீச்சருக்கு அந்த ரிவ்யூ மூலயமா பார்த்து அந்த குழந்தை இன்னும் படிக்கலைன்னா ரீடீச்சிங் கொடுக்கணும். ஃபைண்டிங் த லேர்னிங் அவுட்கம்ஸ் த்ரூ ஃபீட்பேக். லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபீட்பேக் மூலயமா பார்க்கணும். டீச்சர் இன்கார்பரேட்ஸ் இட் நெசசரி சேஞ்சஸ் இன் த டீச்சிங் அப்ரோச்சஸ். டீச்சர் தேவைன்னா அவங்க சேஞ்சஸ் ஏற்படுத்தி அவங்க டீச் பண்ணணும். அசஸ்மெண்ட் வந்து இன்னொரு ஃபிகர் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அசஸ்மெண்ட் ஆர் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட், ப்ரொவைடிங் ஃபீட்பேக் கொடுக்கணும், ஃபார்முலேட்டிங் த பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இப்படி சைக்கிளாக வருது. ஓகே, இன்கார்பரேட்டிங் ஸ்மால் சேஞ்சஸ் நீடட் இன் த லேர்னிங் மெத்தட். அடுத்தது அசஸிங் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கிவன் ஃபீட்பேக், இம்ப்ளிமெண்டிங் த பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஃபார்முலேட்டிங் த பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் த கிவன் ஃபீட்பேக், ப்ரொவைடிங் ஃபீட்பேக். ஸோ இப்படி நமக்கு போகுது சைக்கிள். ஓகே, ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபார்முலேட் பண்ணுறாங்க ஆக்ஷன் ஆஃப் பிளானை அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ஸ் நம்ம படித்ததையே திருப்பி எழுதியிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அசஸ் பண்ணுறாங்க, ரீஅசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. இதோட Unit 4 ஓவர்.